குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மொழி மேக்ஸ்லேருந்து உங்கள் தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். இந்த சேனல் ஒன்லி ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ், அதாவது மெல்ல கற்போர். கணிதத்தில் நிச்சயம் நான் பாஸ் ஆகணும் அப்படின்றவங்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு இதில் கொடுக்கப்பட்ட எல்லா கணக்குகளையும் டெய்லி பாட நோட்டில் எழுதி பார்த்து பயிற்சி மேற்கொண்டால் நிச்சயமாக கணித தேர்வில் 50 மதிப்பெண் மேல் வாங்கலாம் என்று நான் உறுதியளிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம கணக்கு பாடத்துக்கு செல்லலாம். இந்த மினிமம் மெட்டீரியல்லேருந்து 3 நாளாக எடுத்துகிட்டுருக்கிறேன். இது 4வது நாள். இதில் 4வது நாளில் 12வது கணக்கு நம்ம பார்க்கலாம். ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் தி கிவன் ரிலேஷன் பை அண்ட் ஆரோ டயக்ராம். 2வது கொஸ்டின் என்னென்னா எ கிராஃப் அண்டு 3 எ செட் ஆஃப் ரோஸ்டர் ஃபார்ம். இதுதான் ரிலேஷன். 2 கணக்கு ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த 2 கணக்கையும் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். எப்படின்னா இந்த ரிலேஷன் கொடுக்கப்பட்ட ரிலேஷன்லேருந்து கொடுக்கப்பட்ட ரிலேஷன் என்னது, எக்ஸ் சமம் 2y வேர் எக்ஸ் கமா ஒய். இந்த எக்ஸு எந்தெந்த இதெல்லாம் 2 3 4 5. ஒய் எதுலேருந்து வருது, 1 2 3 4. ஓகே, இந்த சமன்பாட்டை யூஸ் பண்ணி நம்ம ரிலேஷனை தயார் பண்ணணும். அந்த வென் டயக்ராம் நம்ம எழுதணும். அந்த ரிலேஷன் என்ன, எக்ஸ் சமம் எப்போ, 2யும் ஒய்யையும் பெருக்கும்போது. இது 2 ஒய்னா என்ன அர்த்தம், 2 பெருக்கல் ஒய்ன்னு அர்த்தம். எக்ஸ் 2 எப்போ 2 வரும், ஒய்யோட 2 பெருக்கும்போது. ஒய் என்ன நம்பர் போட்டால் நம்ம ஒய்யில் இருக்கிற உறுப்பு என்னது, 1. இதை போடும்போது ஓ 2 சமம் வருது. ஓகேவா, இது 1. அடுத்தது எக்ஸ் எக்ஸில் உறுப்பு 3 எடுத்துக்கலாம். அடுத்த நம்பர் 3 சமம் 2 இன்ட்டு ஒயில் இருக்கிற உறுப்பு எந்த உறுப்பாவது போட்டுக்கலாம். போடும்போது நம்ம இப்போ 2வது உறுப்பு என்னது, 2 போடும்போது 2 2 4 தான் வருது. 3வது உறுப்பு என்னது, 3 இன்ட்டு 2 6 வருது. ஸோ இது சமம் கிடையாது. அப்போ இந்த ஈக்குவேஷன் தவறு. அடுத்தது எக்ஸ்லேருந்து 4 எடுத்துக்கலாம். 4 சமம் 2 பெருக்கல் 2 2 4. ஓகே, 2 2 4. இது ஓகே, இது கரெக்டு. இதே ஒய் இருக்கிற இடத்துல 4ன்னு போட்டால் 4 2 8 வரும். ஆனால் இங்கே 4 தான் இருக்குது. அதனால் நம்ம இங்கே 2 தான் போட முடியும். அப்போ இது 2 ஈக்குவேஷன் மட்டும்தான் கரெக்டு அந்த கிவன் ரிலேஷனை பொறுத்து. ஓகே, அப்போ வென் டயக்ராமில் நம்ம இதுதான் வென் டயக்ராம். இது என்னது, இதை மாதிரி சர்க்கிள் போட்டு எக்ஸில் உள்ள உறுப்புகள் என்னென்ன, 2 3 4 5. ஒயில் இருக்கிற உறுப்புகள் 1 2 3 4. அப்போ 2 எக்ஸு 2ஆக இருக்கும்போது ஒய் என்னவாக இருக்கணும், 1. அதுக்கு தான் ஏரோ டயக்ராம். எந்த ரிலேஷனு, எக்ஸ் ஈக்குவல் டு 2y. 4 எக்ஸ் 4ஆக இருக்கும்போது ஒய் என்னவாக இருக்க முடியும், 2ஆக தான் இருக்க முடியும். அவ்வளோதான். இந்த 2 கோடு மட்டும்தான் நம்ம போடணும். இதுதான் ஏரோ டயக்ராம். ஓகே, அடுத்தது கிராஃபில் நம்ம ஒய் அச்சு எக்ஸ் அச்சு, எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் நம்ம குறிச்சிக்கிறோம். கீழே எக்ஸ் எது, 1லேருந்து நம்ம குறிச்சிக்கலாம். இங்கே 2லேருந்து தான் கொடுத்துருக்குறாங்க. 2 3 4 5ன்னு நம்ம 1ஐயும் எழுதிக்கலாம். 1 2 3 4 5. ஒய்யில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3 4. ஸோ ஒய்யில் 1 2 3 4 நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ என்ன இருக்குது, எக்ஸு 2ஆக இருக்கும்போது ஒய் என்னது, 1. நம்ம கிராஃப் குறிக்க தெரியும். எக்ஸு 2ஆக இருக்கும்போது ஒய் என்னது, 1. அந்த இடத்துல இன்ட்டு போட்டு குறிச்சிக்கணும். எக்ஸு 4ஆக இருக்கும்போது ஒய்யினுடைய வேல்யூ என்ன, 2. அதுக்கு நேராக குறிச்சிக்கணும். இவ்வளோதான் கிராஃபு. ஓகே, அடுத்தது செட்டின் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். அது ஒன்றும் இல்லை, A × B நம்ம எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். செட்டு குறியீடு போட்டுட்டு சின்ன ப்ராக்கெட் போட்டுட்டு எக்ஸ் 2ஆக இருக்கும்போது ஒய் 1, எக்ஸு 4ஆக இருக்கும்போது ஒய் 2. இதுதான் செட் ரோஸ்டர் ஃபார்ம். கண்ணு பார்த்து கை எழுதுகிற, அவ்வளோதான். இதில் நீ எந்த மூளையும் வேலை செய்யலை. என்னது 2வது வாய்ப்பாடு, இது 2வது வாய்ப்பாடு நம்மளுக்கு நல்லா தெரியும். அதை வச்சு தான் நம்ம இந்த கணக்கே போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த கணக்கு
அடுத்தது என்ன கணக்கு? எக்ஸ் கமா ஒய் வேர் ஒய் ஈக்குவல் டு என்ன ரிலேஷனு? எக்ஸ் ப்ளஸ் 3. y சமம் x plus 3. x and y are natural numbers less than 10ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். இவர் y equal to x and y are என்ன? natural numbers less than 10. natural numbersனால் starts from 1 2 3 4 etc. அப்போ லெஸ் தென் 10னா 9 வரைக்கும் தான் நம்ம எழுதணும். ஓகே, இப்போ எக்ஸ் வந்து 1னா 1 + 3 ஒய் வந்து என்ன வரும்? 4. எக்ஸ் 2னா 2 + 3 5. எக்ஸ் 3னா 3 + 3 6. இதே மாதிரி நம்ம எக்ஸ் 6னா 6 + 3 9. 9 வரைக்கும் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். 7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸுக்கு 7 + 3 10. இப்போ 10ன்றது லெஸ் தென் 10 தான் கேட்டிருக்கிறாங்க, இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதனால் 9 வர்ற வரைக்கும் தான் நம்ம போட முடியும் கணக்கு. ஸோ நம்ம வென் டயக்ராத்தில் 9 வரைக்கும் தான் நம்ம குறிக்கணும். இது எக்ஸு, இது ஒய். 1 2 3 4 5 6. ஓகே, எக்ஸுன்றது என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ ஒய்யும் அதே தான். 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் தான் நம்ம குறிக்கணும். ஓகே, அப்போ எக்ஸு 1 இருக்கும்போது ஒய் என்னது? 4. இதுக்கு தான் ஆரோ டயக்ராம் போடணும். எக்ஸ் 2 இருக்கும்போது நம்மளுக்கு விட என்ன வந்தது? 5. எக்ஸ் 3 இருக்கும்போது நம்மளுக்கு என்ன விட வந்தது? 6. எக்ஸ் 4 இருக்கும்போது நம்மளுக்கு 7. எக்ஸ் 5 இருக்கும்போது 8. 6 இருக்கும்போது 9. இப்படி தான் நம்ம ஆரோ டயக்ராம் வரையணும். இங்கே ரிலேஷனை எழுதிடணும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் ஆரோ டயக்ராம். அடுத்தது கிராஃபு. கிராஃபில் நம்ம தான் சொல்லியிருக்கோம் லெஸ் தென் 10ன்னு இருக்குது. அதனால் எக்ஸில் 1லேருந்து 9 வரைக்கும் குறிச்சிக்கணும் எக்ஸ் ஆக்சஸில். ஒய் ஆக்சஸ்லேயும் 1லேருந்து 9 வரைக்கும் குறிச்சிக்கணும். இங்கே அப்போ எக்ஸு 1னா ஒய் என்னன்னு சொன்னோம்? 4. அதான் குறிச்சிருக்கிறேன். எக்ஸு 2னா ஒய் 5. அதுக்கு நேராக நம்ம குறிக்கணும். இது மாதிரி எக்ஸு 3னா 3க்கு நேராக 6. இது மாதிரி குறிச்சிட்டு வரணும். அவ்வளோதான். எக்ஸ் 6னா நம்மளுக்கு ஒய் வந்து 9. திரும்ப சொல்கிறேன், இந்த யூடியூப் வந்து சேனல் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு தான். அதனால் எளிய கணக்குகளை மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டஃப்பான கணக்கை நான் எங்கேயுமே, கஷ்டமான கணக்கை எங்கேயுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. அதாவது கொஸ்டினில் இருக்கிறத பார்த்து நம்ம எழுதுகிற ஆன்சரை மட்டும்தான் நான் சொல்லி கொடுக்குறேன். சின்ன சின்ன அடிஷன், சின்ன சின்ன மல்டிப்ளிகேஷன், அது மாதிரி இருக்கிற கணக்கு பார்த்து தான் செலக்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். நிச்சயமாக அது மாதிரி கணக்கு பப்ளிக் எக்ஸாமில் வரும். நிச்சயமாக நம்ம பாஸ் ஆக்கலாம். இந்த மினிமம் மெட்டீரியல் நடத்தி முடிச்சிட்ட பிறகு நான் நிச்சயமாக 5 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் வந்து ரிவிஷன் பண்ணலாம். அதில் நம்ம படித்த கணக்கு எத்தனை வந்திருக்குதுன்றதையும் நான் நிச்சயமாக அதில் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன். இப்போ அடுத்தது செட்டின் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்ம் வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸ் வந்து 1னா ஒய் 4, எக்ஸ் 2னா 5. இந்த ஆன்சரை அப்படியே எழுதுகிற, அவ்வளோதான். ஓகே, எக்ஸ் 6னா 9. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது 13வது கணக்கு என்ன நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, இது கம்பெனி கணக்குன்னு ஒரு கணக்கு வரும் 1.2லையோ என்னமோ எக்ஸசைஸில். இது கம்பெனின்னு ஒரு கொஸ்டினே பெருசாக இருக்கும். நீ இதில் எதையுமே நீ படிக்க தேவையில்ல. கொஞ்சம் இந்த ACM இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் நீ படித்தனா போதும். ஓகே, அப்புறம் ஏன்றது 10,000, 25,000, 50,000. அதுக்கப்புறம் என்ன இங்கே இருக்குது? 1 lakh. இந்த சேலரிஸ் இத்தனை பேருக்கு கொடுக்குறாங்க.
அதாவது ஏ எத்தனை பேருன்னா அசிஸ்டன்ஸும் உனக்கு படிக்க தெரியலன்னா பரவாயில்ல, ஏன்றது உனக்கு தெரியும். 5 அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 10,000. கிளர்க்குக்கு 4 கிளர்க்குக்கு 25,000 கொடுக்குறாங்க. மேனேஜர்ஸ் 3 மேனேஜருக்கு 50,000 கொடுக்குறாங்க. அடுத்தது எக்ஸிக்யூட்டிங் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு 2 பேர், அவங்களுக்கு 1 lakh தராங்களாம்மா. இதை நம்ம எப்படி எழுதணும்? ஆரோ டயக்ராமும் ஆடட் பேராவும் ஆரோ டயக்ராமாவும் நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ நம்ம ஆர்டர் பேரில் எழுதலாம். ஆர்டர் பேர்னால் இதுதான் A cross Bன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் ஆர்டர் பேருன்றாங்க. சரியா? அப்போ முதல்ல ஆர்டர் பேர் இது படிக்க தெரியணும். ஆர்டர் பேருன்றது ஆர்டர் பேரில் 10,000 A1, அதாவது அசிஸ்டண்ட்டு 5 பேருன்னு சொன்னேன். 10,000 முதல் அசிஸ்டண்ட்டுக்கு 10,000, 2வது அசிஸ்டண்ட்டுக்கு 10,000, அது மாதிரி 3வது அசிஸ்டண்ட்டுக்கு 10,000, 4க்கு 10,000, 5க்கு 10,000. அடுத்து கிளர்க்கு 4 கிளர்க்கு எவ்வளோ? முதல் கிளர்க்குக்கு 25,000, 2வது கிளர்க்குக்கு 25,000, 3வது கிளர்க்குக்கு 25,000, அடுத்தது 4வது கிளர்க்குக்கு 25,000. இந்த மாதிரி எழுதிடணும். அதுக்கப்புறம் மேனேஜருக்கு 50,000, 3 மேனேஜருக்கு, 2வது மேனேஜர், 3வது மேனேஜர் 50,000 எழுதிக்கிறோம் நம்ம. அடுத்தது எக்ஸிக்யூட்டிங் ஆஃபீஸர் 1 lakh, அதான் 1 lakh E1, 1 lakh E2 செட் குறியீடை க்ளோஸ் பண்ணிடுறோம். இதே தான் ஆரோ டயக்ராம்லேயும் எழுதுகிறோம். அதாவது 10,000 5 பேருக்கு A1, A2, A3, A4, A5 அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். அப்புறம் 25,000 யாருக்கு கொடுக்குறோம்? கிளர்க்குக்கு 4 கிளர்க்குக்கு, 50,000 3 மேனேஜருக்கு. 1 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஆரோ டயக்ராம் பார்க்கலாம். அதில் எக்ஸ் வந்து 1000, 10,000, 25,000, 50,000, 1 lakh. ஒய்யில் அசிஸ்டண்ட்ஸ் 5 பேர், கிளர்க்கு 4 பேர், மேனேஜர்ஸ் 3 பேர், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 2 பேர் குறிச்சிட்டோம். இப்போ 10,000ன்றது 5 பேருக்கு, அசிஸ்டண்ட் 5 பேருக்கு ஏரோ மார்க் செப்பரேட்டாக குறிக்கணும். அடுத்தது 25,000 கிளர்க்கு 4 பேருக்கு, அதே மாதிரி 50,000 மேனேஜர்ஸ் 3 பேருக்கு, 1 lakh எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 2 பேருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கணக்கு பார்க்கலாம். 14வது கணக்கு பார்க்கலாம். என்ன கணக்குன்னா 14வது கணக்கு x = 1, 2, 3, 4 அண்டு y = 2, 4, 6, 8, 10. அந்த ரிலேஷன் இஸ் 1, 2, 2, 4, 3, 6, 4, 8. ஷோ தட் R is a function and find its domain, codomain and range கேட்குறாங்க. டொமைனு, கோடொமைன் அண்டு ரேஞ்ச். இதே மாதிரி கணக்கு தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஆர் ரிலேஷன் ஆன்சர் பார்க்கலாம். 14வது கணக்கு 14வது கணக்கு சாரி 14வது கணக்கு ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு நான் எழுதி வச்சுட்டேன். நல்லா டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ஆன்சர்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். x = 1, 2, 3, 4ன்னு எழுதிக்கணும். y = 2, 4, 6, 8, 10. இங்கே கேள்வியில் இருக்கிறத நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ரிலேஷன் எடுத்துட்டோம். இப்போ ஆரோ டயக்ராம் எழுதணும். ஆரோ டயக்ராம் நீ பல முறை போட்டிருக்கிற. எக்ஸு ஒய், எக்ஸில் இருக்க உறுப்பு என்னது? 1 இங்கே இருக்கு பாரு. 1, 2, 3, 4 எழுதியாச்சு. அதே மாதிரி ஒய்யில் இருக்கிற உறுப்புகள் அதை எழுதிட்டோம். அங்கேருந்து ஒய் எக்ஸிலேருந்து என்ன 1லேருந்து 2க்கு போகுது, அதை தான் குறிச்சிருக்கிறோம். 2லேருந்து 4க்கு, அதே மாதிரி 3லேருந்து 6க்கு, 4லேருந்து 8க்கு, 10 கிடையாது, எதுவுமே எழுதலை. அதனால் 10 மட்டும் அப்படியே தனியாக எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? இதுதான் ஆரோ டயக்ராம். ஃபார் எவ்ரி எக்ஸு, அதாவது எக்ஸில் உள்ள உறுப்புக்கள் ஒரு உறுப்புகளுக்கும் ஒய்யில் ஒரே இமேஜ் இருக்குது பாரு. 1க்கு 2 இருக்குது, 2க்கு 4 இருக்குது, 3க்கு 6 இருக்குது, 4க்கு 8 இருக்குது. ஓகேவா? ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒய்யில் இமேஜ் இருக்கிறதுனால இது ஒரு ஃபங்க்ஷன். அதை தான் எழுதியிருக்கேன் இங்கிலீஷில். ஃபார் எவ்ரி எக்ஸு தேர் எக்ஸ் இஸ் ஒன்லி ஒன் ஒய் பிலாங்ஸ் டு ஒய். ஸோ ஆர் இஸ் எ ஃபங்க்ஷன். தெர் இஸ் எ இமேஜ் இன் ஒய். அப்படி எழுதினா போதும்.
இதில் டொமைன் என்னென்னா 1 2 3 4 எக்ஸில் இருக்க கோடொமைனு ஒயில் இருக்க உறுப்புகள் எல்லாத்தையும். ரேஞ்ச் என்னென்னா எது ஆன்சராக வருது ரெண்டாவதாக வருது இந்த 2 4 6 8 அவ்வளோதான். அதை மட்டும்தான் நம்ம எழுதணும் ரேஞ்சுக்கு. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது 15th கணக்கு. 15th கணக்கு என்னென்னா எக்ஸாம்பிள் கணக்கு தான் இது. 1.7 ரிலேஷன் f is defined by f of x equal to x squared minus 2 where x belongs to -2, -1, 0, 3. list the elements of f. அதாவது ஃபங்க்ஷனாக லிஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அந்த எலமெண்ட்ஸை. ரெண்டாவது இஸ் தட் ஃபங்க்ஷன் அந்த எஃப்ன்ற இது ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஓகே, அது ஒரு ஃபங்க்ஷனான்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸ் என்னது -2, -1, 0, 3. எஃப் ஆஃப் x1 அதாவது இந்த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க f of x equal to x squared minus 2. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல -2 நம்ம போட்டுக்கணும். இதை போட்டுக்கிட்டோம் பார். -2 அடுக்கு 2 -2 இந்த 2 இந்த மைனஸ்ஸு அப்புறம் இந்த 2 இங்கே போட்டிருக்கிறேன். -2 the whole squaredனா என்ன அர்த்தம்? -2 into -2 அப்படின்னா 4 வரும். 4 -2 2. அப்புறம் ரெண்டாவது -1 -1 இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல -1 போட்டுக்கணும். -1 the square -2 அகெயின் இந்த ஃபார்முலாவை எழுதிக்கணும். -1 into -1 1 -2 தட் இஸ் ஈக்குவல் டு -2லேருந்து 1 போச்சுன்னா -1. அதே மாதிரி தான் 0. அடுத்தது மூணாவது நம்பர் என்ன? 0. 0 ஸ்கொயர்ட் 0 தான் வரும். அதுலேருந்து -2 செப்ரேட் பண்ணால் -2 தான் ஆன்சர் வரும். அதுக்கடுத்தது நாலாவது உறுப்பு 3. 3 ஸ்கொயர்ட் -2. 3 ஸ்கொயர்ட்னா என்னது? 3 பெருக்கல் 3 3 பெருக்கல் 3 3 3 9. மூணாவது வாய்ப்பாடு 9 -2 7. இப்போ எஃப்ன்ற ஃபங்க்ஷன் என்னது? -2, 2 ஆன்சர். -2க்கு என்ன வந்தது? 2. -1க்கு -1 தான் ஆன்சர் வந்தது. 0க்கு -2, 3க்கு 7 அதை எழுதிக்கிறோம். ஈச் எலமெண்ட் இன் தி டொமைன் ஆஃப் y டொமைன் ஆஃப் f ஒரு இமேஜ் இருக்குது. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எக்ஸ் ஒவ்வொரு உறுப்புக்கும் -2 போடும்போது ஒரு ஆன்சர் வருது. -1 போடும்போது -1. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு இமேஜ் நம்ம ஒயில் கிடைக்குது. ஸோ எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன். அதுதான் எழுதியிருக்கேன். தெர் இஸ் எ யூனிக் இமேஜ் இன் ஒய். ஸோ எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட போதும் இன்றைக்கி. மீதி நாளைக்கு பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.